தர்பூசணி பழத்தில் கலருக்காக ரசாயனம் கலப்பதாக உணவு பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்த நிலையில் தர்பூசணி விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நேரத்தில் இதன் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் மோகன் மற்றும் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வயல்வெளிக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். அப்போது தர்பூசணியில் இயற்கையாகவே லைகோபின் எனப்படும் இயற்கை மூலப்பொருட்கள் உள்ளது என்பது தெரியவந்தது. இதனால் சிவப்பு நிறத்தில் காணப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் செடியிலிருந்து நேரடியாக அறுவடை செய்யப்படும் தர்பூசணியில் சிவப்பு நிற கரை படியும் என விளக்கம் அளித்தனர். எனவே இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தாராளமாக தர்பூசணி பழத்தை சாப்பிடலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்டியில போட்ட உடனே என்ன கலரா மாறுது? இயற்கை தாங்க இது. இது யாரும் எந்த பவுடர் வேஷமும் கலக்கல. இதுல அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு விரிவா அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நம்ம விவசாய வயல்ல நேரடியாக நம்ம அந்த தர்பூசணியை வெட்டி இதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த போறோம். தண்ணியில போடுறோம். முதல்ல இந்த பழத்தை நம்ம வெட்டி தண்ணியில் போடுறோம். இப்படி போடும்போது எந்த ஒரு ரசாயன கலவையோ இல்லை ஒரு எதுவும் இல்லை, அப்படியே தண்ணி அப்படியே பியூர் கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நம்ம இதை டச் பண்ணோம்னா அந்த லைட் பிங்க் கலர் தான் இருக்குமே தவிர அந்த கரு சிவப்போ இல்லாட்டி அந்த மாதிரி நிறம் எதுவுமே இருக்காது.